ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி சூப்பரான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது காலையிலேயே 2000 ரூபாய் வர வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. யாருக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இப்போது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 2000 ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, விளிம்பு நிலையில் இருப்போருக்கு சிறப்பு நிதி வழங்குறாங்க. அதாவது பென்ஷன் வாங்குறாங்க பாருங்க, முதியோர் ஓய்வூதியம், அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃப்ரெண்ட் டேபிளுக்கான பென்ஷன் வாங்குறாங்க, விதவை பென்ஷன் வாங்குறவங்க, இந்த மாதிரி பென்ஷன் வாங்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் நிதி இன்றைக்கி செலுத்தியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாய் பார்த்தா இன்றைக்கி காலையில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குங்க. யூஸ்வலாக மாதம் 1500 ரூபாய் வழங்குவாங்க. 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக போட்டு 3500 ரூபாய் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயன்பெறாங்க பாருங்கள். 29.29 லட்சம் பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாய் வர வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ஓஏபி, அதாவது மாதாந்திர ஓய்வூதியம் வாங்குறீங்க, ஓஏபி பென்ஷனாக இருக்கட்டும், விதவை பென்ஷனாக இருக்கட்டும், அந்த சிஎம்யூடி பென்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மாதம் 1200 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. இன்றைக்கி கூடுதலாக 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து 3200 ரூபாயாக பார்த்தா வங்கி கணக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பராமரிப்பு உதவித்தொகையை பெறும் 2.58 லட்சம் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கும் தலா 4000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு 4000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து மீனவர் குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. நீலகிரியில் 14,870 தேயிலை விவசாயிகள் கொள்முதல் செய்த பசுந்தேயிலைக்கு கிலோவுக்கு 2 ரூபாய் ஆதார விலை பார்த்தா உயர்த்திருக்காங்க. இது தாங்க இன்றைக்கி காலையிலே வந்திருக்க ஒரு அப்டேட்னே சொல்லாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்படி உங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குனாங்களோ, அதேமாரி கோடைக்கால சிறப்பு நிதி ஒதுக்குனாங்களோ, அந்த மாதிரி பென்ஷன் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கும் சிறப்பு நிதியை பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக 2000 ரூபாய் வங்கி கணக்கில் எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாமல் அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. இது தாங்க இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓய்வூதியம் பெறும் முதியோர், கைம்பெண்கள், திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற எல்லாருக்குமே 2000 ரூபாய் சிறப்பு நிதியை பார்த்தா வழங்கி இன்றைக்கி இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடைக்கால சிறப்பு நிதி எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்களோ, அதேமாரி இந்த ஒரு தொகையும் வழங்குகிறோம் அப்படின்ற மாரி எல்லா அக்கௌண்ட்லையுமே கிரெடிட் ஆகிடுச்சுங்க. ஸோ பென்ஷன் வாங்குறவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான பணத்தை எடுக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.